தமிழகத்தின் விஜய் அமைச்சரவையின் கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகனுடன் வடக்கின் சுயேட்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா பொன்னாடை போர்த்திய சில சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்களை நடத்திய செய்திகளும் வந்துள்ளன. கடந்த மாத இறுதியில் யாழ்ப்பாணம் பெரிய விழானில் தனது காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு பெண்ணை துப்பாக்கியை காட்டி மிரட்டி சுட்டு கொன்றுவிட போதான மிரட்டலை விடுத்த எம்பி அர்ச்சுனா இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதாகி தடுப்பிலிருந்து அவரது துப்பாக்கியும் பறிக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலையான விடைய நீங்கள் அறிந்தது. அந்த விடுதலைக்கு பின்னர் அவர் தனது தமிழக பயணத்துக்கு முன்னோட்டமாக யாழ்ப்பாணத்தை தமிழகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு சர்ச்சை கருத்தையும் பரிந்துரையையும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கூட முன்வைத்திருந்தார். அதாவது தனது காணியில் ஒரு குழியை கூட விட முடியாதென ஒரு பெண்ணுக்கு துப்பாக்கியை காட்டி அர்ச்சுனா ஈழத்தமிழர்களின் நிலைமை கொண்ட யாழ்ப்பாணத்தை தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய பரிந்துரையை வெளியிட்ட பின்னர் தமிழகத்திற்கு சென்றிருந்தார். முதல்வர் விஜயை சந்திக்க அவர் சென்னைக்கு சென்றாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கைகூடவில்லை. எனினும் தமிழகத்தின் கல்வி அமைச்சர் ராஜ்மோகனை அவர் சந்தித்திருக்கின்றார், பேசியிருக்கின்றார். இதற்கிடையே அர்ச்சுனா சந்தித்த முகூர்த்தமோ என்னவோ அமைச்சர் ராஜ்மோகனின் கல்வி தகுதிகள் குறித்த புதிய சர்ச்சைகள் தமிழகத்தில் வெடித்துள்ளன. அமைச்சர் ராஜ்மோகன் சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் படித்து கடந்த ஆண்டு வரை கூட பரீட்சை எழுதியவர் என்றும் அவர் இன்னமும் தனது பொறியியல் படிப்பை முடிக்கவில்லை என்ற சர்ச்சைகள் எல்லாம் இப்போது வெளிவந்துள்ளன.